நம்முடைய உயரிய நபிநாயகம் சமாதானத்தின் முற்றிலும் முழுமையான உருவமாகவும் அன்பின் ஒளியாகவும் வாழ்ந்தவர். ஆனால் இந்த உண்மைகளை புரிந்து கொள்ளாத சில இஸ்லாமிய விரோதிகள் தவறான தகவல்களையும் பொய்யான விமர்சனங்களையும் பரப்பிக்கொண்டே இருக்கின்றனர். நம்மில் பலருக்கும் அறிமுகமான ஒரு முக்கியமான அரசியல் தலைவி, மரணமடைந்த தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் ஒருவர். 2014ஆம் ஆண்டு ஒரு ஈஃப்டார் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஜெயலலிதா நபி பற்றி பேசும்போது சில அருமையான வாக்குகளை பகிர்ந்திருந்தார். நபிகள் நாயகம் அவர்களின் போதனைகளை அனைவரும் கடைபிடித்து வாழ்ந்தால் இந்திய நாடு அமைதி பூங்காவாக விளங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, நபி முகம்மது அவர்களின் போதனைகளை நாம் பின்பற்றினால் இந்தியா சமாதானத்தின் ஒரு பரிதியாக மாறும். மேலும் நபி நல்லொழுக்கங்களையே போதித்தவர் அல்ல, அவற்றை பின்பற்றியும் வாழ்ந்தவர் என்று பெருமையுடன் தெரிவித்தார். ஜெயலலிதா மேலும் கூறியது, வழிபாட்டின், தியானத்தின், உண்ணாவிரதத்தின் மூலம் ஒரு மனிதன் தன்னை ஆன்மீக ரீதியாக உயர்த்தி கொள்ள முடியும். நோன்பு என்பது சுவர்க்கத்தின் கதவுக்கான ஒரு திறவுகோல் போன்றது. அதோடு இஸ்லாம் மதம் ஒற்றுமை, சகோதரத்துவம், தானம், ஒழுக்கம் மற்றும் மனிதநேயத்தையே முக்கியமாக வலியுறுத்துகிறது என்றும் அவர் வலியுறுத்தினார். இவை யார் சொன்ன வார்த்தைகள்? ஒரு மாநிலத்தின் முதல்வராக இருந்த ஜெயலலிதா கூறிய வார்த்தைகள் தான் இவை. இவர்கள் போலவே உலகெங்கிலும் இருந்து பல பிரபலங்களும் நபி அவர்களின் வாழ்க்கை முறையை புரிந்து கொண்டு அவர்களிடம் ஈர்க்கப்பட்டு நல்ல விழிப்புணர்வை உலகத்திற்கு பகிர்ந்துள்ளனர்.